இந்த பதிவுலையும் நம்ம சரஸ்வதி அந்தாதியினுடைய அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். 21வது பாடல். மிக அருமையான அழகான கம்பர் நடை. இந்த சரஸ்வதி அந்தாதியிலையும் அவருடைய நடை ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது. அடிவேத நாரும் சிறப்பார்ந்த வேதம் அனைத்தினுக்கும் முடிவே, தவள முளரி மின்னே முடியா ரத்ன வடிவே, மகிழ்ந்து பணிவார் தமது மயல் இரவின் விடிவே, அறிந்தென்னை ஆழ்வார் தளந்தனில் வேறில்லையே அப்படின்னு சொல்கிறார். இறைவனால் படைக்கப்பட்ட வேதமும் வேதத்தின் உட்பொருளும் மனம் கமழும் 2 மலர் போன்ற திருவடிகளை கொண்டு இருக்கின்றவளே, வேதங்கள் அனைத்திலும் முதற் பொருளாகவும் முடிப்பொருளாகவும் ஒளிர்பவளே, எக்காலமும் அழிவின்றி நிலை பெற்று ஒளி வழங்கி கொண்டிருப்பவளே, தன்னை வணங்கி அருள் பெற வணங்குபவர்களின் முகத்தில் உள்ள அடர்ந்த இருளை போக்கும் விடியலாக இருப்பவளே, என் மனத்தை அறிந்து இந்த உலகில் எனக்கு அருள் புரிபவர் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அம்பிகையே, நீயே எனக்கு துணையாவாய். உன்னையன்றி எனக்கு வேறு கதியில்லை என்று உண்மையான உணர்வுடன் அவளை சென்று சேர்பவர்களுக்கு அருள்வ உள்ளவள். வேதங்கள் கூறும் பொருளாகவும் அவற்றின் உட்பொருளாகவும் விளங்குபவள். மனத்தில் நிறைந்திருக்கும் அறியாமை எனும் இருள் அவள் தரும் கல்வி எனும் ஒளியால் விலகும் அப்படின்னு சொல்கிறார். வேதமாக இப்போது இறைவன் வேதத்தை சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுடைய எண்குணங்களில் அறிவு பொருளானவன். இறைவன் அறிவானவன், பூரண அறிவினன், பிறர் கொடுத்து வராத தானே அறிவினன், சிறிது சிறிதாக வராத பூரண அறிவினன். இப்போ நமக்கெல்லாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வரும். இறைவன் பூரண அறிவினன். அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இறைவன் வேதங்களை சொன்னான். அப்போது அந்த இடத்துல சொல்கிறார் கம்பர், சரஸ்வதி இறைவனிலும் மேலாக அவர் நினச்சதுக்கு காரணம், இறைவன் கூறக்கூடிய வேதங்களே அறிவு. அந்த அறிவாக இருப்பவளும் சரஸ்வதி இல்லையா? அதனால தான் அவங்க அவங்க அறிவு என்ன சொல்லுதோ அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரஸ்வதியிடும் பணிகளை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு தைரியமாக சொல்கிறார். அந்த அறிவு செய்யும் வேலை. மற்றவங்களுக்கும் அறிவு இருக்கிறவங்களால் மட்டும்தானே எதையும் செய்ய முடியும். அதனால் வேதமாக இருந்தாலும் வேதத்தை புரிந்து கொள்வது, வேதத்தை சொல்வது ஒரு அறிவு, வேதத்தை புரிந்து கொள்வது அறிவு, அதோட மெய்ப்பொருள் காண்பது மெய்யறிவு.